பரிசு வராமல் இருக்கணும். மழை இங்கே வருகை தந்திருக்கின்ற தம்பி முரசலி, தம்பி முரசலி தாய்மார்கள் அனைவருக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியில உங்களுக்கு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆண்டுதோறும் தீபாவளி நாளில இது போன்று நம்முடைய வட்டத்தில் கொடுப்பது வழக்கமாக இருந்தாலும், இந்த ஆண்டு நல்ல ஆட்சி நடந்து மக்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு தாய்மார்களுக்கு சேவைகளை வழங்கி இன்றைக்கு நம்முடைய இந்த பூத்து கமிட்டி, அதாவது 71, 72 பாக முகவர்கள் அனைவருக்கும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை என்கின்ற வகையில கோவை மாவட்ட வரலாற்றில் இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்து ரவி அவர்களே வருக வருக. இங்கே வருகின்ற வட்டக்கலையினுடைய செயலாளர்கள் அன்பு தம்பி ஜெகதீஷ் அவர்களே, சுலைமான் அவர்களே, சீட்டடி பாபு அவர்களே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகியும் பகுதி கழகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி நாசர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனைவி சார்பில் எனது மகன் சார்பில் நன்றிகளை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி ஆண்டாண்டு தொடர வேண்டும். அடுத்த ஆண்டு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த நல்லாட்சி மாதந்தோறும் வாங்குகின்ற 1000 ரூபாய் பணம், இலவசமாக பஸ் பயணம், உங்கள் குழந்தைகள் படிப்பதற்கு மாதமானால் கல்லூரிக்கு 1000, சின்ன குழந்தைகள் படிப்பதற்கு இலவசமாக காலை உணவு உட்பட தமிழ்நாட்டில் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, மழை வருகின்ற காரணத்தால் மிக நிறைவாக நிகழ்ச்சி முடியும். இங்கே வருகை வந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற கையிலே டோக்கன் பெற்றிருக்கிற அனைவருக்கும் சேலைகள் உண்டு. எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் வரிசையாக வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிதானமா வரிசையா வாங்க. முதல்ல நம்முடைய வட்டக்கழகத்தில் முதல் வட்டமான 85வது வட்டம் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த 85வது பூத்துல என்னைக்குமே வாக்குகள் குறைவானதில்லை. அப்படிப்பட்ட நல்ல உழைப்பாளிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து, அனைத்து கோவித்தங்களும் இன்றைய தினம் வருகின்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சியில் அமர எந்த பூத்து மிக அதிகமாக வாக்குகள் வாங்கிறதோ அந்த பூத்து நிர்வாகிகளுக்கு இந்த வட்டக்கலையினுடைய இந்த மாவட்டத்தின் உறுப்பினராக பகுதி செயலாளராக நான் 50,000 ரூபாய் உங்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லி அதிக அளவில் தமிழ்நாட்டு நம்முடைய மக்களிடத்தில் எடுத்து செல்லுங்கள். இப்படிப்பட்ட முதல்வரை இரவு பகல் பாராது உழைக்கின்ற ஒரு முதலமைச்சரை பார்த்ததில்லை, கண்டதும் இல்லை. நாங்கள் எங்கள் பொது வாழ்க்கைகளை என்று சொல்லி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு சிறப்பு வாய்ந்த கோவை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் தொகுதியிலே ஆரஸ்வரம் பகுதியிலே இன்று நடைபெறுகின்ற இந்தியாவிலேயே முதல்வருக்கெல்லாம் நம்பர் 1 முதல்வராய் விளங்குகின்ற நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு துணை முதலமைச்சர் வருங்காலம் இளைஞரின் விடிவெள்ளி இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியோடு என்றும் இன்றும் எப்பொழுதும் எங்களுக்கெல்லாம் அமைச்சராய் விளங்குகின்ற மேற்கு மண்டல திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் ஆற்றல் மிகு அஞ்சானந்தன் கரூர் சிங்கம் செந்தில் பாலாஜி அவர்களின் நல்லாசியோடு இந்த தீபாவளி வாழ்த்துக்களை உங்களுக்கெல்லாம் எங்களுடைய வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகும் ஆரசுபுரம் பகுதி கழக சார்பாகும் முதலிலே உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான வருடந்தோறும் இந்த தித்திக்கும் தீபாவளியில் அனைவருக்கும் புத்தாடைகளையும் இனிப்புகளையும் வழங்க ஏற்பாடுகளை செய்து வருகின்ற எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி
அவ்வப்போது அறிவுரை வழங்கி இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியை மீட்டெடுப்பதற்கு முதல் படிக்கட்டாய் விளங்குகின்ற எங்களுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் கார்த்திக் செல்வராஜ் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் அணியின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள், கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு திட்டமா 2 திட்டமா 4.5 வருடத்திலே அவர்கள் 10 ஆண்டுகள் இருந்தபோது எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் 4.5 ஆண்டு காலமாக நம்முடைய அவர்கள் ஆட்சியிலே இருந்து வெளியேறிய போது நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கஜனா காலி, கஜனாவில் இருப்பது எல்லாம் போடாத ரோட்டுக்கும் தண்ணி போகாத குப்பைகளுக்கும் அதற்குண்டான நிதியை அவர்கள் எடுத்துச் சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி போனாலும் நம்முடைய தளபதி ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே அந்த நிதி இல்லை என்றாலும் அப்பொழுது கொரோனாவில் பாதித்த போது அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய அந்த எடப்பாடி ஆகட்டும், அப்போது இருந்த அந்த அமைச்சர் வேலுமணி ஆகட்டும், அந்த கொரோனாவில் பாதித்த போது 5000 வழங்க வேண்டும் என நம்முடைய தளபதி அவர்கள் கூறினார். ஆனால் 1000 ரூபாய்க்கு மேல் வழங்க முடியாது, கஜனா காலி என்றார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே நம்முடைய தளபதி அவர்கள் மீதி 4000-ஐ 2 முறை 2000 வழங்கியவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். அதுபோக மகளிருக்கென்று குறிப்பாக ஏழை மக்களுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கு தான் நம்முடைய தளபதி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்துக் கொண்டு வந்துள்ளார்கள். நம்முடைய சுய உதவியிலே கடன் பெற்றவர்களுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி செய்தார்கள். நகைக்கடன் வைத்து இருக்கிறவர்களெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி செய்தார்கள் நம்முடைய தளபதி அவர்கள். அதுபோக மாதந்தோறும் நம்முடைய கலைஞரின் 1000 ரூபாய் திட்டத்தை, உரிமை தொகை திட்டத்தை, பெண்களின் உரிமை, உங்களுக்கு உரிமையாக கிடைக்கக்கூடிய இந்த உரிமை தொகை திட்டத்தை இலவச திட்டம் என்று அறிவிக்காமல் பெண்களுக்கு என்று உரிமையாக வழங்கக்கூடிய அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் திட்டத்தை நம்முடைய தளபதி அவர்கள் இதுவரை 26 மாதங்களாக வழங்கிக் கொண்டு வந்துள்ளார்கள். கிடைக்காதவர்களுக்கெல்லாம் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் அந்த கிடைக்காத அனைத்து தாய்மார்களுக்கும் அந்த 1000 ரூபாய் திட்டம் வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மார்களே, உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவன், ஒரே தலைவன் உங்களுடைய தளபதியை அவர்களுக்கு நீங்கள் வருகாலத்திலே 2026 அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். எந்த கொரோனாவானாலும் சரி, கரூரிலே அந்த நடிகரால் இறந்த போதும் அந்த நடிகருக்காக உயிரை கொடுத்தவர்கள் எல்லாம் பார்க்க வராத அந்த நடிகரை அந்த நடிகரை எல்லாம் பார்க்க முடியாத போதும் கூட எங்களுடைய தளபதி அவர்கள் இரவு 1 மணிக்கு அந்த கூட்ட நெரிசலிலே இடிவிட்டவர்களை நேரடியாக அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கூற சென்னையிலே இருந்து உடல்நலம் அவர் குறைவிருந்தாலும் அந்த உடல்நலத்தோடு இரவோடு இரவாக கரூருக்கு வரை இருந்து எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியோடு அந்த 41 குடும்பங்களுக்கும் நேரடியாக சென்று ஆறுதல் கூறி தங்களுடைய நிதியாக 10 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்துக்கு வழங்கியவர் தான் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் வருங்காலத்தில் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த 2026 இந்த தொண்டாமுத்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றுவதற்கு உங்களுடைய ஆர்எஸ்புரம் பகுதி கழகம் முதல் படிக்கட்டாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்த நம்முடைய கார்த்திக் செல்வராஜ் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்களை கூறி மீண்டும் பொங்கல் திருநாளாம் தை திருநாளில் மீண்டும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அங்குள்ள தாய்மார்களே,
நம்முடைய மாவட்ட செயலாளர் சொல்வதை தெளிவாக கேட்டிருப்பீர்கள். நாம் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு முதலமைச்சரை இதுவரை தமிழ்நாடு சந்தித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொல்கிறேன். எங்களை எல்லாம் அரசியலை வளர்த்து ஆளாக்கிய கலைஞர் அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட செய்யாததை அவர் மகன் இன்றைக்கு தமிழ் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார். அவரை போல இனி ஒரு முதலமைச்சர் வரப்போவதில்லை. நாம் வரும் காலத்திலே அவரை நல்ல முறையிலே வெற்றி பெற செய்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையெல்லாம் 1000, 2000 ரூபாய் மாறும் 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 என்று சொல்லி என்றைக்கு உங்களோடு இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே அதிமுக ஆட்சியில மந்திரியாக இருந்து எல்லாம் இருந்தாலும் கூட இந்த 4 வருஷம் வெற்றி கூட யாரும் பார்க்கல. ஆனா நாங்க வருஷந்தோறும் கலைஞர் பிறந்தநாள், தலைவர் பிறந்தநாள், எல்லா பொங்கல், தீபாவளியும் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இதை மனசுல நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள். வருங்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில உங்கள் பாதம் தொட்டு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் இங்கே சேவையில் உள்ளது. வரிசையாக கொஞ்சம் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல ஒரு 10 பேர் கட்சிக்காரர் கொடுப்போம். அப்புறம் உட்கார்ந்துருக்க தாய்மார்கள் யாரும் எதிர்க்க வேண்டாம். தரோம் அமைதியா அவங்க எல்லாரும் லைனா தரும். இது பிரகாஷ் வந்து நில்லுங்க. அதிமுக நிர்வாகியா பூத் கமிட்டி பிஎல்ஏ இருந்த பிரகாஷ் தலைமையில 50 பேர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் அவர்கள் சேர்கிறார்கள். நீங்கள் எந்த விதமான கவலையும் பண்ண வேண்டாம். ஒரு அற்புதமான மாவட்ட செயலாளர் கொண்டாந்து ரவி அவர்கள் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த விதமான கவலையும் வேண்டாம். நிச்சயமாக உங்களோட அவர் இருப்பார் என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் வருகை தந்திருக்க அனைவருக்கும் சாலை உள்ளார். பெரியவரே அப்படி முன்னாடி வந்து உட்காருங்க. வாங்க அண்ணா, இப்படி வாங்க. யாரும் நிக்காதீங்க, வந்து முன்னாடி உட்காருங்க. வாங்க, எல்லாத்துக்கும் உண்டு. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களை எல்லாம் வருக வருக என திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வரவேற்று அவர்கள் ஒவ்வொருவராக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேடைக்கு வந்து பிரகாஷ் தம்பி விஷால் அப்படியே லைனா அப்படியே வாங்க, அப்படியே லைனா வாங்க. உள்ள வாங்க. ஏய் சைடுல நிக்காதீங்க, உள்ள வாங்க. கொஞ்சம் தள்ளி. ஏய் தம்பி போங்க. வா கமா. ஏய் கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா. நீங்க அப்படியே லைனா வாங்க. கொஞ்சம் போங்கப்பா பின்னாடி. விடுங்கப்பா. லைனா வாங்க. கொஞ்சம் போட்டோ இருக்கு, கொஞ்சம் பின்னாடி. இப்படி வாங்க. அப்படியே லாஸ்ட் அக்கா கொஞ்சம் அப்புறம் பாருங்க.
யாரு மைக்ல பேசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு வரும் காலங்களிலே இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்று மிக மகிழ்ச்சியோடு கழகத்தில் இணைந்திருக்கின்ற கழகத்தோடு அதிமுகவை சேர்ந்த கழக தோழர்களுக்கு நன்றி வருகின்ற வரவேற்பு. 85வது பூத் இங்க ரெடியா இருக்காங்களா? ஆனா நீங்க வாங்க இல்ல அங்க 85வது பூத்து விட்டு வருது. 85வது நம்பர் பூத்து வாங்க லேடிஸ் வாங்கம்மா. முதல்வர் 85 பூத்து மட்டும் வாங்க. 85 மட்டும் வாங்க. நீங்க போங்கம்மா வெளியே. ஒரு சாரி எடுப்பா கையில நிக்காதீங்க. சாரி அங்க இருந்த ப்ளூ கலர் சாரி வந்துட்டு ஏக அடைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நிக்க மாட்டேன். என்ன வரமாட்டாங்க. நீங்க இல்லுங்க அடுத்து இது எடுப்பா சாரி எடுப்பா ப்ளூ ப்ளூ ராஜேஷ் அவங்களெல்லாம் உட்கார சொல்ல. ராஜேஷ் உட்கார சொல்லுங்க. முன்னாடி முன்னாடி எங்க இருக்கு சாரி? சாரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க கொடுத்த ஒரு சரக்கு ஒரு சாரி கொடுத்தா அவங்க கையில
அந்த பொண்ணுக்கு சாரி வந்து ரெண்டு அவ்வளவுதான் சாரி முடிச்சு ஜெகத்குமார் சும்மா வேற எல்லாம் அவருங்க டோக்கனிங்கிற தருவாங்க. தயவு செய்து உட்காருங்க. உட்காருங்கம்மா எல்லாம் போ அருமையான ஸ்வீட், காரம், வேட்டி சேலை எல்லாம் கிடைக்கும். வரத கூச்சு பெற்றா அடுத்தது யாரா விக்கி விக்கி விருந்த அது குச்சு பெற்ற கூச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு அது 4 நீ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. நில்லுங்க. கீழே போட்டேன்.